ஹலோ காய்ஸ், எல்லாருமே இப்போ கோடை காலம் மே மாதம்லாம் ஆரம்பிக்க போகுது. அதில் நுங்கில் என்னென்ன ஒரு சயின்டிஃபிக்கலாகவும் இருக்குது, நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த பாலிஃபெனால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பவுண்ட் என்ன பண்ணும், ஆன்டிசைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் நம்ம பெண்களுக்கு மார்பக கட்டிகள் போன்ற இதுக்கெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நிறைய அந்த நுங்கில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய இருக்குது. அதை பற்றி வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேர்ல்டில் நடக்கக்கூடிய நியூஸஸ்ஸு, பொலிட்டிக்கல், என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி எல்லா நியூஸஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சயின்டிஃபிக்கலாக சொல்லிடுறேன், ஓகேவா. அந்த நுங்கில் பாலிஃபெனால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ஃபா அனலைஸ் அண்ட் ஆல்ஃபா கேல்கோசடைஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடிய என்சைம்களை குறைக்கும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா சர்க்கரை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை உண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் பாதுகாப்பை உறுதி செய்யும். இதில் பொட்டாசியம் 100 கிராமில் 21 மில்லிகிராம் இதில் இருக்குது. அதே போல் பாஸ்பரஸ் 100 கிராமில் 15 மில்லிகிராம் இருக்குது. அதே போல் மெக்னீஷியம் 100 கிராமில் 10 மில்லிகிராம் இருக்குது. மினரல் அதிகமாக இருக்குது இந்த சத்தில். அதனால் நுங்கு நல்லா சாப்பிட்லாம், ஓகேவா. கர்ப்பிணி பெண்கள் அந்த நுங்கை சாப்பிடும்போது அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது, அசிடிட்டி அந்த ப்ராப்ளமும் கண்டிப்பாக வராது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும், ஓகேவா. அதே போல் நுங்கில் நீர் சத்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நீருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வெயில் காலத்தில் நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வெயிலின் போது நமக்கு மயக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தாது, ஓகேவா. வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை மற்றும் அந்த வேர்க்குரு போன்ற அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் உங்களை கண்டிப்பாக பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்மளை ஒரு சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய அந்த திரவமாக இருக்கட்டும், நிறைய பொட்டாசியம் அந்த இதெல்லாம் நம்மளை நல்லாவே சேஃப்டியாக வச்சுக்கும். நிறைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படும். இப்போ நம்ம இந்த பனை மரத்துலேருந்து பனை ஓலை, பனை மட்டை, பனை விறகு, அதோடைய வேறு ஒன்றுத்துக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். பனை ஓலை நமக்கு பாய், கூரெல்லாம் பயன்படுத்த நம்ம ரெடி பண்ணுறதுக்கு உதவும். நுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பதநீர், அந்த இது இருக்கும் இல்லையா, பதநீர், கருப்பட்டி, பனை மிட்டாய், இதெல்லாம் லோக்கலில் இருக்கிறவங்க, வில்லேஜில் இருக்கவங்க கண்டிப்பாக தெரியும். பனை மிட்டாய் அப்படிங்கிறது பனம்பழம், மது பிரியர்களுக்கு ஏற்ற அந்த பனங்கல். பனம்பழங்கிறது மேலே நல்லா காய்ச்சிருக்கும். நம்ம அதை அறுக்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா பனம்பழமாக கீழே கொட்டும். அதை சாப்பிட்டா கூட நமக்கு ஒரு சில அந்த வைட்டமின்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பனை மரத்தோட வேர் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீரை சேமித்து வச்சுக்கும். அதோட சேமித்து வச்சுட்டு தான் நமக்கு அந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக கொடுக்குது. பார்த்தோம், ஒரு வருஷத்தில் நமக்கு பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா 180 லிட்டர் பதநீர் கிடைக்கும். 25 கிலோ பனை வெல்லம் நமக்கு கிடைக்கும். அதே போல் 16 கிலோ பனஞ்சீனி கிடைக்கும். 12 கிலோ அந்த ஈக்குன்னு சொல்லக்கூடிய கால் மிதியடி பயன்படுத்துறதுக்கு அந்த 12 கிலோ நமக்கு கிடைக்கும். 10 கிலோ விறகு கிடைக்கும். 20 கிலோ நார் கிடைக்கும், ஓகேவா. விறகுனா அந்த மரம் இப்போ சப்போஸ் பட்டு போச்சு அப்படின்னா அதுலேருந்து நமக்கு 10 கிலோ விறகு கிடைக்கும். 20 கிலோ நாருங்கிறது கிடைக்கும். பனங்கருப்பட்டியும் பனங்கருக்கட்டும் சாப்பிட்டா அந்த பித்தம், வாதம் வரும் இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கி பசியை தூண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கப்புறமாவது பனை மரத்தை வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மற்ற உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க பனை மரத்தினுடைய நன்மைகளை. எல்லாமே டெக்னாலஜி போனாலுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பனை மரத்தை பற்றி கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.